சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தேவ சமூகத்திலே தியானிக்கும்படியாக கர்த்தாவே நீர் தந்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனத்தின் மூலமாக இயேசுவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சீஷர்கள் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் தியானித்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அறியாத போஜனமாக உட்கொண்டு வந்த போஜனம் என்ன என்பதை குறித்து தியானித்த வேளையிலே அதற்கான பதிலை நாம் 34ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். 34ஆம் வசனத்திலே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதுதான் என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பிதாவாகிய தேவனுடைய மனதை அறிந்தவராக, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஜீவியத்திலே என்னென்ன காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற நினைவோடு காணப்பட்டாரோ அதை செய்து நிறைவேற்றக்கூடியவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். அதுவே அவர் உட்கொண்ட போஜனமாக காணப்பட்டது. அதுவே சீஷர்கள் அறியாத போஜனமாக இயேசு கிறிஸ்து உட்கொண்ட போஜனமாக காணப்பட்டது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாமும் அறிந்து கொண்டோம், நாம் இந்த பூலோக வாழ்க்கையிலே சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை உட்கொண்டு வாழ்ந்தாலும் நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் தேவனுடைய மனதை அறிந்து அவர் நம்முடைய ஜீவியத்திலே என்னென்ன காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காணப்படுகிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றி பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளை செய்து முடிப்பதுதான் நம்முடைய ஜீவியத்திலேயும் போஜனமாக காணப்பட வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி இந்த சத்திய வசனத்தை தியானித்த வேளையிலே தேவ சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை சிந்தித்த வேளையிலே அதை 8 விதங்களிலே அறிந்து கொள்ளலாம் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதன் பின்பு வேதத்திலே தேவ சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை போஜன பலியோடு ஒப்பிட்டு படிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். தெய்வ பிள்ளையே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சித்தத்தை செய்வது எப்படி என்பதை குறித்து சில சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்குவாராக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்திருக்கலாம். நீங்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். தேவ சித்தத்தை குறித்த சத்தியங்களை அறிந்திருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட நீங்கள் தேவ சித்தத்தை செய்வது எப்படி என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்வது எப்படி என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தால்தான் அந்த சத்தியத்தை உங்களுடைய ஜீவியத்திலே கடைபிடித்து தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். முதலாவது தெய்வ பிள்ளையே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் கஷ்ட நஷ்டங்கள், வேதனை, ஏன் ஜீவனையே இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருவதுண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது சிலர் தேவ சித்தம் செய்யும்படியாக சிங்கத்தை போல
தைரியமாக காணப்படுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று யோசித்து பாருங்க. கஷ்ட நஷ்டங்கள் வருது, பாடுகள் உபத்திரவங்கள் வருது, ஏன் ஜீவனையே கூட இழக்க நேரிடுகிற சூழ்நிலைகள் வந்த சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களிலே தேவ சித்தத்தை எங்களால் செய்ய இயலாது என்று நீங்களே தீர்மானித்து தேவ சித்தம் செய்யாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? அல்லது அந்த எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் பாடுகள் உபத்திரவங்களிலும் ஏன் ஜீவனையே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்த போதிலும் நாங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக சிங்கத்தை போல தைரியத்தோடு காணப்படுகிறோம் என்கிற நிச்சயத்தோடு தேவ சித்தத்தை செய்தீர்களா என்று சற்று உங்களுடைய ஜீவியத்தை தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வசனங்களை வாசிக்கும் போது நாம் போர் குதிரையை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அது என்ன செய்கிறதா? அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமலும் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இத்தகைய போர் குதிரையை போல சிலர் கஷ்டங்களை என்ன செய்ய மாட்டார்கள்? கவனிக்க மாட்டார்கள். சிலர் இப்படிப்பட்ட போர் குதிரையை போல தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு முன்பாக காணப்படுகிற கஷ்டங்கள், தங்களுக்கு முன்பாக காணப்படுகிற நஷ்டங்கள், தங்களுக்கு முன்பாக காணப்படுகிற பாடுகள் உபத்திரவங்கள், இவைகளையெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே கவனித்து நோக்காமல் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவ சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் எங்களுடைய லட்சியம் என்று சொல்லி தேவ சித்தம் செய்ய மோப்பம் பிடித்து அதை நிறைவேற்றும்படியாக முன்னேறி செல்லக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். தங்களுக்கு முன்பாக கஷ்டங்கள் காணப்படுகிறது, தங்களுக்கு முன்பாக பாடுகள் காணப்படுகிறது, தங்களுக்கு முன்பாக உபத்திரவங்கள் காணப்படுகிறது, ஏன் ஜீவனையும் இழக்கும்படியான சூழ்நிலைகளும் காணப்படலாம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்களுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய போஜனம் என்று சொல்லி தங்களை சுற்றிலும் காணப்படுகிற பாடுகள் உபத்திரவங்களை குறித்து எள்ளளவும் கவலைப்படாமல் அதை கவனித்து நோக்கி பார்த்து தேவ சித்தத்திலிருந்து விலகி போகிறவர்களாக அல்ல, அவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் தேவ சித்தம் செய்யும்படியாக சந்தோஷத்தோடு தங்களுடைய ஓட்டத்தை ஓடி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னேறி செல்கிறவர்களாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீதியின் கிரீடத்தை பெற்று ராஜாக்களாக நித்திய ராஜ்யத்திலே விளங்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இருக்கிறது என்று சொல்லி எங்களால் தேவ சித்தம் செய்ய முடியாது என்று உங்களுடைய இருதயத்திலே நிர்ணயம் பண்ணி உங்களுடைய சுய வழியிலே செல்லாமல் உங்களுடைய சுய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக அல்ல, அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் கவனிக்காமல் அந்த போர் குதிரை எப்படி தாளடித்து முன்னேறி செல்கிறதோ அதே போல நீங்களும் உங்கள் உபத்திரவங்களை கவனியாமல் தாளடித்து முன்னேறி செல்வீர்களானால் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டப்பந்தய சாலையிலே பொறுமையோடு ஓடி எங்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுவீர்களானால், தெய்வ பிள்ளையே, நீதியின் கிரீடத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்திலே ராஜாக்களாக அந்த நீதியின் கிரீடத்தோடு காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் முதலாவது
தேவ சித்தத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்றால், உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் கவனித்து பார்க்க கூடாது. நீங்கள் கவனித்து நோக்க வேண்டியது உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை தான் நோக்கி பார்த்து, வாழ்க்கையிலே வருகிற கஷ்டங்கள் பிரதிகூலங்களை கவனியாமல் நீதியின் கிரீடத்தின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைத்து, ராஜாக்களாக உங்களை நித்திய ராஜ்யத்திலே வீற்றிருக்க பண்ணக்கூடிய கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து, ஒரு போர் குதிரையை போல வெற்றிகரமாக ஓடி ஜெயகரமாக நீதியின் கிரீடத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, தேவ சித்தத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? சிலர் தங்களுடைய சுய விருப்பத்தை சுய சித்தத்தை செய்ய இயலாத நிலையிலே என்ன செய்வார்கள் என்றால், வேறு வழியின்றி தேவ சித்தத்தை செய்யும்படியாக இணங்குவார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சுய சித்தங்கள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா, செய்யணும்னு விருப்பப்படுவீங்க. ஆனா நீங்க அப்படி சுய சித்தத்தை செய்ய முயற்சிக்கும் போது, அப்படி சுய சித்தத்தை செய்ய இயலாமல் போகும்போது, நீங்க வேற வழியே இல்லாம என்ன செய்வீங்கன்னா, தேவ சித்தம் செய்யும்படியாக இணங்குகிறவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலவரத்திலே தேவ சித்தம் செய்யும் போது, அது நீங்கள் மகிழ்ச்சியோடு தேவ சித்தம் செய்யாமல் காணப்படுகிறபடியால் தேவனால் அங்கீகரிக்க இயலாதபடி மாறி போக வாய்ப்புகள் உண்டு. தெய்வ பிள்ளையே, வேதத்திலே நாம் பீலேயாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். பீலேயாம் தேவனுடைய சித்தத்தை நன்றாக அறிந்த மனுஷன். அவனுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா? அவனுடைய முடிவு நன்றாக இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்கு காணப்பட்டது. எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு ஒரு நீதிமானுடைய முடிவு போல் இருப்பதாக என்று ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்த பீலேயாம் என்ன செய்தான் தெரியுமா? உடனடியாக அந்த தேவ சித்தத்தை செய்யாமல் பணத்தையும் கனத்தையும் விரும்புகிறவனாக மீண்டும் மீண்டும் தேவனிடத்திலே என்ன செய்தான் என்றால், எப்படியாகிலும் தன்னுடைய சுய விருப்பம் நிறைவேறுமோ என்று சொல்லி விசாரிக்கும்படியாக தேவனிடத்தில் சென்றான். ஆகவே என்ன நடந்தது தெரியுமா? அவன் ஜெபித்ததற்கு மாறாக புறஜாதியாரோடு அவன் சேர்ந்து நீதிமானை போல அல்ல, ஒரு துன்மார்க்கனை போல பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, அந்த பீலேயாம் மரித்த போது அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவன் தான். ஆனால் அவன் சாகும்போது குறி சொல்லுகிறவன் என்ற அஞ்ஞானிகளின் பெயரை அவன் பெற்று மரித்தான். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் இன்னதென்று அறிந்த பின்பு மீண்டும் சுயசித்தம் செய்யும்படியாக தேவனிடத்தில் நீங்கள் விசாரிக்க வேண்டாம். தேவ சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் அதை எதிர்த்து பல ஆசைகளின் நிமித்தமாக மீண்டும் மீண்டும் தேவனே உம் சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று தேவனிடத்தில் போய் நீங்கள் விசாரிக்க வேண்டாம். இந்த பீலேயாம் அதை தான் செய்தான். தேவ சித்தம் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தாலும் கூட பாலாக் ராஜா வைத்திருந்த பொன்னின் மீதும் பணத்தின் மீதும் ஆசை கொண்டவனாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தேவனுடைய மனதை மாற்றி விடலாம் என்று எண்ணி தேவனிடத்திலே போய் மறுபடியும் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பித்தான். தெய்வ பிள்ளையே,
அதனால்தான் அவனுடைய இருதயத்தின் நினைவு ஒரு நீதிமானை போல மரிக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு காணப்பட்டாலும், ஆனால் அவன் ஒரு துன்மார்க்கனை போல, அவன் ஒரு நீதிமானை போல அல்ல. தெய்வ பிள்ளையே, அவன் பட்டயத்தால் வெட்டி கொல்லப்பட்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்ட பிறகு பின்பு அது உங்களுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதத்தில் இல்லை என்று எண்ணி தேவனிடத்திலே உங்கள் சுய ஆசைகளை நிறைவேற்றும்படியாக தேவனிடத்தில் போய் மீண்டும் மீண்டும் விசாரிப்பீர்களானால், தேவ சித்தத்தை அறிந்து கொண்டே மீண்டும் மீண்டும் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிற நீங்கள் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை வேறு வழியே இல்லையே, எங்களுடைய சுய ஆசைகளை எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் தேவ சித்தத்தை செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், வேறு வழி இல்லாமல் தேவ சித்தம் செய்கிறபடியால் உங்களை தேவன் அங்கீகரிக்காமல் போய்விடுவார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே சுய சித்தம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். சுய சித்தத்தை செய்யக்கூடிய சுய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்திலே சூழ்நிலைகள் காணப்படலாம். அல்லது உங்களுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றவே முடியவில்லை என்கிற சூழ்நிலையும் காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு வேறு வழியில்லாமல் நீங்கள் தேவ சித்தத்தை செய்வீர்களானால் தேவன் உங்களுடைய ஜீவியத்தை அங்கீகரிக்க முடியாது. பீலேயாமுடைய வாழ்க்கையிலே பண ஆசை உண்டாயிருந்தது. ஆனால் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாது என்பதை அறிந்திருந்தான். அவர்கள் தனியே வாசமாயிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தான். அவர்கள் பரிசுத்த ஜாதியார் என்பதை அறிந்திருந்தான். ஆனால் பாலாக் வந்து சொல்லுகிறான், பிலேயாமே, உனக்கு பொன்னும் பணமும் கனமும் உண்டாயிருக்கும் என்பதை போன்ற ஆசை வார்த்தைகளை சொல்லும் போது பீலேயாம் என்ன செய்திருக்க வேண்டும்? பாலாக் ராஜாவை பார்த்து சொல்லி இருக்க வேண்டும், தேவ சித்தம் என்ன என்பதை நான் அறிவேன். ஆகவே பாலாக்கே, நீர் இப்படிப்பட்ட காரியத்தோடு என்னிடத்தில் வருவது நியாயம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், அவர்களை சபிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல என்று சொல்லி பாலாக் தனக்கு முன்பாக எடுத்து காட்டின ஆசைகளுக்கு இடம் கொடாமல் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றி இருந்திருப்பானே. ஆனால் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு இடம் கொடாமல் தன் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு இருந்திருப்பானே. ஆனால் அவனுடைய ஜீவியத்தின் முடிவு ஒரு நீதிமானுடைய முடிவை போல காணப்பட்டிருந்திருக்கும். ஆனால் தெய்வ பிள்ளையே, ஒரு பக்கத்திலே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே தன்னுடைய சுய ஆசைகளுக்கு தேவன் அனுமதிப்பாரா என்று சொல்லி தேவனிடத்தில் மறுபடியும் மறுபடியும் விசாரிக்கும்படியாக பீலேயாம் சென்றான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் ஒரு நீதிமானை போல அவனுடைய முடிவு காணப்படவில்லை. ஆகவே உங்களுடைய ஜீவியத்திலையும் தேவன் இன்னதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளும்படியாக செய்யும் போது மீண்டுமாக உங்களுடைய சுய விருப்பங்களை செய்து நிறைவேற்றும்படியாக தேவன் அனுமதித்து விடுவார் என்று சொல்லி தேவனிடத்திலே போய் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் விசாரிக்காதீர்கள். அப்படி விசாரிப்பீர்களானால் நீங்கள் தேவ சித்தம் செய்து நிறைவேற்றாதவர்களாக காணப்படுவீர்கள். லோத்து என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். தேவன் என்ன செய்தார் தெரியுமா? லோத்துக்கு தம்முடைய சித்தத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் என்று படிக்கிறோம். லோத்திற்கு தேவன் தம்முடைய சித்தத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார்? நீ இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். தேவ சித்தத்தை தேவன் லோத்திற்கு வெளிப்படுத்தினார். இனி லோத்து செய்ய வேண்டிய கடமை என்ன? சமபூமியில் எங்கும் நில்லாமல் தேவன் காட்டின மலைக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? ஓடி போக வேண்டும். ஆனால் லோத்து என்ன செய்தான்? தேவ சித்தத்திற்கு எதிர்த்து
தான் தேவ சித்தம் செய்வதாக எண்ணி வஞ்சிக்கப்பட்டு தேவன் தன்மேல் இரக்கம் வைத்து விட்டார் என்ற சந்தோஷத்தோடு தேவன் காட்டின மலைக்கு போகாமல் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படியாக தெய்வ பிள்ளையே தேவ சித்தத்தை அறிந்த பின்பும் அதை எதிர்த்து அவன் தன்னையே வஞ்சித்துக் கொள்ளும் விதமாக அந்த சமபூமியை விட்டு மலைக்கு ஓடி போகாமல் ஒரு சின்ன ஊருக்கு ஓடி போய்விட்டால் தேவன் தம் மீது இரக்கம் வைத்து விட்டார் என்கிற சந்தோஷத்தோடு அங்கே போய்விட்டால் தன்னுடைய ஜீவியத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான் என்கிற தவறான எண்ணத்தோடு தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறவனாக காணப்பட்டான். என்ன நடந்தது தெய்வ பிள்ளையே? அங்கே அவனை பயம் பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அங்கிருந்து அவன் என்ன செய்தான்? ஒரு கெபிக்கு ஓடி போனான் என்று பார்க்கிறோம். அங்கு அவனுக்கு நேர்ந்த காரியங்களை குறித்து நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 31 முதல் 38 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். சபிக்கப்பட்ட 2 சந்ததிகளுக்கு தகப்பனாகி விட்டான். லோத்தோடு கூட பிரயாணம் பண்ணின ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பதுதான். அதை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்தான்? தேவன் காண்பித்த இடங்களுக்கெல்லாம் போனான். ஆகையால் அவன் அன்றும் இன்றும் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு தகப்பனாக விளங்குகிறான். தெய்வ ஜனமே, தேவ சித்தத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டீர்களா? பின்பு அதற்கு எதிர்த்து நிற்காமல் தெய்வ பிள்ளையே, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் என்று அறிந்து அதை உடனடியாக செய்து நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுங்கள். நீதியின் கிரீடம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்படியல்லாமல் அந்த பீலேயாமை போல, அந்த லோத்தை போல தெய்வ பிள்ளையே தேவ சித்தத்தை அறிந்த பின்பும் உங்களுடைய சுய விருப்பத்திற்கேற்ற விதத்திலே செயல்பட்டு அதை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக ஒருபோதும் காணப்பட முடியாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, நாம் பார்த்தோம், கஷ்டங்களும் பாடுகளும் ஜீவியத்திலே உண்டாயிருந்தாலும் அந்த போர் குதிரையை போல அதை கவனியாமல், அந்த போர் குதிரை எப்படி தாளடித்து முன்னோக்கி செல்கிறதோ அதை போல நீங்களும் முன்னோக்கி சென்று உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடி நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு மீண்டும் மீண்டும் தேவனிடத்திலே தேவ சித்தம் என்ன என்று விசாரிக்காமல் தேவ சித்தத்தை உடனடியாக உங்களுடைய சுய விருப்பங்கள் ஒன்றும் நிறைவேறவில்லை என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் செய்யாமல் தேவ சித்தத்தை அறிந்து மனமகிழ்ச்சியோடு பூர்ண தேவ சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து ஒருபோதும் தேவன் அதை அனுமதித்து விட்டார் என்று வஞ்சிக்கப்படாதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, தெய்வ பிள்ளையே, தேவ சித்தத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்றால், தேவ சித்தம் செய்யும் போது ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. தேவ சித்தம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால்
தேவ சித்தம் செய்யும் போது சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. எப்பாப்பிரா கொலோசேயருக்காக ஜெபம் செய்யும் போது எப்படி ஜெபிக்கிறார்? அவர்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன்னுடைய ஜெபங்களிலே போராடுவதாக பரிசுத்த பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவ சித்தம் செய்யும் போது சந்தேகத்தோடு செய்யாமல், தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் பரிசுத்த பவுலை குறித்து படிக்கும் போது பரிசுத்த பவுல் இந்த சந்தேகத்தை குறித்து தெய்வ பிள்ளையே வேறு வார்த்தைகளிலே சொல்லும் போது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நீங்கி தேவனுடைய கிருபையை பெற்று ஜீவிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்ட பிறகு அதிலே நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதிலே நீங்கள் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை செய்யும்படியாக நிலை நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்வதிலே சந்தேகத்திற்கு இடம் கொடாதபடி நீங்கள் வாழ வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படி நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே தேவ சித்தத்தை செய்யும் போது நிச்சயமாகவே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தினாலே வரக்கூடிய பாவத்திற்குரிய தெய்வ பிள்ளை ஆசீர்வாதங்கள் அல்ல, உங்களுடைய ஜீவியத்திலே நீதிமான்களாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் செய்கிறவர்களாக நீதியின் கிரீடத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு அதிலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் இருங்கள். அதிலே தேறினவர்களாய் இருங்கள். அதிலே நிலை நிற்கக்கூடியவர்களாக காணப்படுங்கள். தெய்வ பிள்ளையே, அடுத்ததாக நாம் படிக்கும் போது, 4ஆவதாக படிக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் போது எப்படி செய்ய முடியும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்கிறவனாய் இருப்பான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அனுகூலமாக இருக்கும் போது தேவ சித்தம் செய்வதற்கு உதவி செய்கிறவர்கள் உங்கள் கூட இருக்கும் போது நீங்கள் தேவ சித்தம் செய்வது உங்களுக்கு லெகுவாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, எல்லாம் அனுகூலமான சூழ்நிலைகள், நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக அனுகூலமான மனிதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். தேவ சித்தம் செய்வது எளிதானதா கடினமானதா? எளிதாக செய்து விடலாம். ஏன்? உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள், உங்களுக்கு அனுகூலமான மனிதர்கள் உங்கள் அருகே இருக்கிறார்கள், தேவ சித்தம் செய்யும்படியாக ஊக்குவிக்க. ஆகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அனுகூலமான மனிதர்கள் உங்கள் அருகே இருக்கிறபடியால், அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படுகிறபடியால் எளிதாக தேவ சித்தத்தை செய்து விடுவீர்கள். எளிதாக தேவனுடைய சித்தத்தை செய்து விடுவீர்கள். ஆனால் அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லை, எல்லாம் விபரீதமான சூழ்நிலைகள். உங்களுடைய வாழ்க்கையிலே அனுகூலமான மனிதர்கள் உங்கள் அருகே இல்லை, நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக. அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை எதிர்க்கிறவர்கள் உங்களுடனே இருக்கும் போதும் தேவ சித்தம் செய்வது கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் நீங்கள் தேவ சித்தம் செய்கிறீர்கள் என்றால், அப்படிப்பட்டவர்களை குறித்துதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாபிலோன் பிரதிகூலமான சூழ்நிலை, பாபிலோன்
பிரதிகூலமான மனிதர்கள் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டாலும், அப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே ஒரு உறுதி, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்திலே சந்தேகம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு போர் குதிரையை போன்ற தாளடித்து கஷ்டங்களை கவனியாமல் முன்னேறி செல்லக்கூடிய அனுபவங்கள், தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு தேவனிடத்திலே மீண்டும் மீண்டும் விசாரிக்க செல்வது கிடையாது. தெய்வ பிள்ளையே, எல்லா பிரதிகூலங்களின் மத்தியிலேயும், அனுகூலமான ஆட்கள் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலேயும் தேவ சித்தம் செய்கிறாயா? நீதான் கர்த்தருடைய சித்தத்தை பாபிலோனிலும் செய்து நிறைவேற்றுகிறவனாக, பாபிலோனிலும் செய்து நிறைவேற்றக்கூடியவளாக காணப்படுகிறாய். கடினமான சூழ்நிலை, தேவ சித்தம் செய்வதற்கு எதிர்க்கிற மனிதர்கள் உன்மத்தியிலே காணப்படும் போது அவ்வளவு எளிதாக தேவ சித்தம் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அதன் மத்தியிலேயும் நீ தேவ சித்தத்தை செய்கிறவனாயிருப்பாயானால், செய்கிறவளாயிருப்பாயானால், நீதான் கர்த்தருக்கு பிரியமானவன், நீதான் கர்த்தருக்கு பிரியமானவள். நீ கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நீதியின் கிரீடம் உண்டு, உனக்கு அழியாத கிரீடம் உண்டு, உனக்கு மகிமையான சுதந்திரம் உண்டு. அதை ஒருவரும் பறிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, தானியேல் என்கிற மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற தேவ மனிதர்களை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் தெய்வ பிள்ளையே பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்தபோது மெய்யான தேவனை வணங்கி தேவ சித்தம் செய்ய முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிற்று. எப்படி? மெய்யான தேவனை வணங்க இயலாத சூழ்நிலை அவர்களுக்கு உண்டானது. தேவ சித்தம் செய்ய முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உண்டானது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை மேற்கொண்டு மெய்யான தேவனை வணங்கி தேவ சித்தத்தை செய்ததை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர்கள் அவ்விதமாக பாபிலோனில் தேவ சித்தம் செய்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாயிருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களுக்கு தேவ சித்தம் செய்யும்படியான சூழ்நிலை இல்லை. தேவ சித்தம் செய்யும்படியான அனுகூலமான மனிதர்களும் அவர்களுக்கு அருகே இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களிலே உறுதியாயிருந்தார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த தானியேல் யாரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள்? தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். தங்களுக்கு தேவ சித்தம் செய்ய இயலாத சூழ்நிலை உண்டாயிருக்கிறதே என்று சொல்லி, தங்களுக்கு தேவ சித்தம் செய்ய இயலாதபடி மனிதர்கள் அவர்களை எதிர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி, அவர்கள் தேவ சித்தத்திலிருந்து விலகி போகும்படியாக அந்த மனிதர்களுக்கு இணங்கி போகவில்லை, ராஜாக்களுக்கு இணங்கி போகவில்லை. தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய சூழ்நிலைக்கு இணங்கி போகவில்லை. அவர்கள் தாங்கள் உறுதியாய் பற்றி கொண்ட தேவனை உறுதியாய் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். தாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களிலே அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். அவர்கள் அப்படி உறுதியாயிருந்தது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு பிரியமானவர்களாயிருந்தார்கள். அவர்கள் தேவ சித்தத்தை பாபிலோனிலும் செய்தவர்களாயிருந்தபடியால் தேவனுக்கு பிரியமானவர்களாயிருந்தார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்தை தேவன் காணும் போது, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் எனக்கு பிரியமானவன், இவள் என் நேசகுமாரத்தி, இவள் எனக்கு அருமையானவள், இவள் எனக்கு பிரியமானவள் என்று உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும் விதமாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? அப்படி காணப்படுமேயானால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாபிலோனில் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாயிருக்கிறீர்கள். எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும், எல்லா அனுகூலமான மனிதர்கள் இல்லாத சூழ்நிலையிலேயும்
நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை பரிபூர்ணமாக செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் உங்கள் ஜீவியத்தை காணும் போது தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று உங்களை அங்கீகரிக்கிறார். நீதியின் கிரீடம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியானால் எல்லா பிரதிகூலமான சூழ்நிலையிலேயும், அனுகூலமான மனிதர்கள் ஒருவரும் உங்களுக்கு இல்லாத சூழ்நிலையிலேயும் தேவ சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படுகிறீர்கள். அது எதனால் உண்டாகிறது? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் தானியேலுடைய வாழ்க்கையிலேயும் பிரதிகூலமான சூழ்நிலையிலே தேவ சித்தம் செய்யும்படியாக அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது என்ன? தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம். தானியேலிடம் விசுவாசம் இருந்தது என்பதை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்ததினால் என்று படிக்கிறோம். வாசியுங்கள், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்ப தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. சிங்க கெபியிலே தூக்கி வீசப்பட்டான். ஆனால் சிங்கங்களால் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம், பிரதிகூலங்களின் மத்தியிலே, அனுகூலமான மனிதர்கள் இல்லாத சூழ்நிலையிலே தேவ சித்தம் செய்யக்கூடிய ஜீவியம் தானியேலிடம் காணப்பட்டதென்றால் அதற்கு மூல காரணமாய் இருந்தது, அதற்கேற்ற ஆவிக்குரிய அனுபவம் தானியேலுக்குள்ளாக உண்டாயிருப்பதற்கு ஏதுவாயிருந்தது அவனுக்குள்ளாக உண்டாயிருந்த விசுவாசம் தான். அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அவனை பாபிலோனில் தேவ சித்தம் செய்ய வைத்தது. அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் பிரதிகூலமான சூழ்நிலையிலே, அனுகூலமான மனிதர்கள் இல்லாத சூழ்நிலையிலே தேவ சித்தம் செய்ய வைத்தது. இந்நாட்களிலே உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஜீவியத்திலே விசுவாசம் உண்டாய் இருக்கிறதா? விசுவாசம் உள்ள விசுவாசியா இருப்பாயானால், பக்தன் பாடுகிறான், விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் ஏற்றும் ஏற்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் ஏற்றும் ஏற்றும் பிழைப்பார், விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் ஏற்றும் ஏற்றும் பிழைப்பார்,
அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் சிங்க கெபியிலேயும் அவன் ஒரு நீதிமான் என்பதை விளங்கச் செய்யக்கூடியதாக அவன் பிழைக்க கூடியவனாக காணப்பட்டான். அதனாலதான் ராஜா வருகிறார். அந்த சிங்க கெபிக்குள்ளாக தானியேலை போடும்படியாக உத்தரவிட்ட ராஜாவே வருகிறார். தானியேலே, தானியேலே, சிங்க கெபியிலே தூக்கி வீசப்பட்ட வேளையிலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரோ என்று சொல்லி ராஜா சிங்க கெபியின் அருகே வந்து தானியேலை நோக்கி கேட்கிறார். ராஜா என்ன நினைத்திருப்பார்? சிங்க கெபிக்குள்ளாக வீசப்பட்ட தானியேல் மரித்து போயிருப்பான் என்று ஒருவேளை எண்ணி இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், நம்முடைய தேவன் நீதிமான்களை பிழைக்க வைக்கிற தேவன். கெபிக்குள்ளே இருந்து சிங்கங்களின் மத்தியில் இருந்து தானியேலுடைய சத்தம் வெளியே கேட்கிறது. ராஜாவே, நீர் வாழ்க, நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இந்த சிங்க கெபியிலேயும் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். தேவ சித்தத்தை தானியேல் பாபிலோனிலே செய்து நிறைவேற்றக்கூடியவனாயிருந்தான். காரணம் அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தானியேல் விசுவாசத்தினாலே நீதிமானாயிருந்து பிழைக்கிறவனாயிருந்தான். தெய்வ பிள்ளையே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி அவனுடைய சரீரத்தையும் கூட மரணத்திற்கு ஒப்பும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்த தானியேலை, அவனுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினபடியால் தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய பிரியமான தாசனாகிய தானியேலை விடுவித்தார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். அப்படியானால் இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுடைய வாழ்க்கையிலே பாபிலோனிலே தேவ சித்தம் செய்யும்படியாக அவர்களுக்குள்ளாக உண்டாயிருந்தது என்னவென்றால் விசுவாசம் தான். நீங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக, நீங்களும் தேவனுடைய சித்தத்தை பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே, அனுகூலமான மனிதர்கள் இல்லாத சூழ்நிலையிலே தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜெபமும் ஸ்தோத்திரமும் கூட தேவனுக்கு பிரியமானவைகளாக காணப்படுகிறது. வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்ப நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும்னா செம்மையானவர்களா இருக்கணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜெபமும் ஸ்தோத்திரமும் தேவனுக்கு பிரியமானவைகளாக காணப்படுகிறது. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30ம் 31ம் வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விருகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கிறாயா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாயா? தேவன் உன்னை பிரியமானவன் என்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை உண்டாயிருக்கிறதோ, யாருடைய ஜீவியத்திலே தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்கிறவர்களாயிருப்பார்கள். தானியேல் விசுவாசத்தோடு தைரியமாக ராஜாவுடைய கட்டளைக்கு மாறாக என்ன செய்தான்? எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தினான். வாசியுங்கள், தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனாக காணப்பட்டான். வாசியுங்கள்,
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்படி ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தெய்வ விசுவாசத்தோடு யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லா பிரதிகூலங்களின் மத்தியிலேயும், அனுகூலமான மனிதர்கள் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலேயும், பாபிலோனிலேயும் தேவ சித்தம் செய்கிறவர்களாயிருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, தானியேலை தேவன் பிரியமானவனாக கண்டார். தெய்வ பிள்ளையே, காரணம் தேவன் அவன் மேல் பிரியமடைந்து பாபிலோனிலே பிரதிகூலங்களின் மத்தியிலே தேவ சித்தம் செய்ய அவனுக்கு கிருபையை கொடுத்தார். நீங்களும் நல்ல விசுவாசத்தோடு ஜெப வாழ்க்கையோடு தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே எல்லா பிரதிகூலங்களின் மத்தியிலே நீங்கள் காணப்பட்டாலும் தேவ சித்தம் செய்யும்படியான கிருபையை தேவன் தருவார். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, தானியேல் மேல் பிரியமாயிருந்த தேவன் தம்முடைய தூதனை பாதுகாப்பிற்காக அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளானாலும் அவைகளிலே உங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பிரதிகூலங்களிலே நீங்கள் அழிந்து போகாதிருக்கும்படியாக தேவன் உங்களை பாதுகாப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் செய்யும்படியாக போர் குதிரையை போல தெய்வ பிள்ளையை தாளடித்து முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டாம். இரண்டாவது, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்ட பிறகு பீலேயாமை போல லோத்தை போல சுய விருப்பங்களுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார் என்று மறுபடியும் தேவனே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று விசாரித்து கொண்டிராமல் தேவ சித்தத்தை மகிழ்ச்சியோடு பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்களாக. அப்பொழுது நீதிமானுடைய முடிவு உங்களுக்கு காணப்படும். நீதியின் கிரீடம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்ததாக தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்ட பிறகு அதிலே உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள், தேறினவர்களாயிருங்கள், தேவ சித்தத்தை செய்யும்படியாக நிலை நாட்டப்பட்டவர்களாயிருங்கள். தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் செய்யும்படியாக அந்த தானியேலை போல, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல விசுவாசத்தோடு காணப்படுங்கள். நல்ல ஜெப வாழ்க்கை உண்டாயிருக்கட்டும். தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருங்கள். அனுகூலமான சூழ்நிலை இல்லை என்று சொல்லி, அனுகூலமான மனிதர்கள் உதவிக்கு இல்லை என்று சொல்லி தேவ சித்தம் செய்யாமல் போய்விடாதீர்கள். தேவனுடைய பார்வையிலே பிரியமானவர்களாக காணப்படுங்கள். சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். சிங்கங்களின் மத்தியிலே உங்களை காப்பாற்றுகிற தேவன், சிங்கங்களின் மத்தியிலே உங்களை விடுதலையாக்குகிற தேவன், அக்கினி சூளையிலேயும் உங்களை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசத்திலே குறைவுபட வேண்டாம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக பிழைப்பீர்கள். ஜெபம் உண்டாயிருக்கட்டும். தானியேல் எப்படி எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு ஜெபத்திலே காணப்பட்டானோ, அப்படியே எல்லா பிரதிகூலங்களிலேயும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு எல்லா பாபிலோனின் பிரதிகூலங்களின் மத்தியிலேயும் தேவ சித்தம் செய்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக தான் உங்களுடைய ஜீவியத்திலே சத்தியத்தின்படி தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே கேட்ட சத்தியத்தின்படி தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களையே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜீவியத்தின் முடிவிலே
நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள், இயேசு கிறிஸ்துவை போல சாட்சி கொடுப்பீர்கள். அந்த சாட்சி என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்லுவீர்கள், நீங்கள் அறியாத போஜனத்தை நாங்கள் உட்கொண்டோம். நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை, தேவனுடைய மனதை அறிந்து அவருடைய கிரியைகளை நாங்கள் இந்த பூலோக வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றினோம். நல்ல போராட்டத்தை போராடினோம், ஓட்டத்தை முடித்தோம், விசுவாசத்தை காத்து கொண்டோம் என்று நல்ல சாட்சி பகருகிறவர்களாயிருப்பீர்கள். அப்படியே கேட்ட சத்தியத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களிலேயும் தேவ சித்தம் செய்ய உங்களையே அர்ப்பணிப்பீர்களாக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே எங்களையே கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, தேவ சித்தம் செய்வது எப்பொழுதும் எளிதானதாக இருக்கும் என்பது அல்ல கர்த்தாவே. பிரதிகூலங்களின் மத்தியிலேயும், பாடுகளின் மத்தியிலேயும், உபத்திரவங்களின் மத்தியிலேயும், அனுகூலமான மனிதர்கள் இல்லாத சூழ்நிலையிலேயும் நாங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டியது உண்டாயிருக்கும். ஆனாலும் கர்த்தாவே, போர் குதிரையை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, அந்த தானியேலை போல விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, ஸ்தோத்திர பலிகளோடு உம் சித்தம் செய்ய கிருபை தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வீர்களா? அந்த லோத்தை போல அல்ல கர்த்தாவே, அந்த பீலேயாமை போல அல்ல. இயேசுவே, தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகும் மறுபடியும் மறுபடியும் உம்மிடத்திலே சுய சித்தத்தையும் சுய விருப்பத்தையும் நிறைவேற்றும் படியாக உம்மிடத்திலே விசாரிக்கிறவர்களாக காணப்படாமல் முழு மகிழ்ச்சியோடு, பூர்ண நிச்சயத்தோடு, சந்தேகம் இல்லாமல் தேவ சித்தம் செய்ய கிருபை நல்கும் என்று சொல்லி இதோ தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுவீர்கள். கர்த்தரால் பிரியமானவன் பிரியமானவள் என்று அழைக்கப்படுவீர்கள். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நித்திய ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஜீவதேவன் பின் செல்லவோ, ஜீவ ஒளிதனை கண்டடைவோ, மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோ. மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோ. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் தள்ளிக்கொள்ளும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் தள்ளிக்கொள்ளும். நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமிறங்குமே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமிறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் தள்ளிக்கொள்வோம். நீதிமானுடைய சிரசின் மீது நித்திய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அந்த ஆசீர்வாதம் என்ன? அதிலே ஒரு ஆசீர்வாதம் தான் நீதியின் கிரீடம். அவனுடைய சிரசின் மீதோ
அவனுடைய கிரீடம் பூக்கும். உன்னுடைய சிரசின் மீது தேவன் வைக்கிற கிரீடம் பூத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, தேவன் தந்த இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே தேவ சித்தத்தை செய்வது எப்படி என்கிற சத்தியத்தை தியானிக்க கிருபை நல்கியதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது, ஒரு போர்க்குதிரை எப்படி தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் செய்து முன்னேறி செல்லுமோ, அதே போல நாங்களும் கஷ்டங்களை கவனியாமல் தேவ சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்ற முன்னேறுகிறவர்களாக சந்தோஷத்துடன் எங்கள் ஓட்டத்தை முடித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து நீதியின் கிரீடத்தை பெற்று ராஜாக்களாக நித்தியத்தில் விளங்க வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்து வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தாவே, நாங்கள் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்தவன்பு அதை எதிர்த்து பல ஆசைகள் நிமித்தம் மீண்டும் மீண்டும் தேவனே உம் சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிழையாமை போல மறுபடியும் தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களாக அல்ல, லோத்தை போல தேவ சித்தத்திற்கு எதிர்த்து ஆனால் தேவ சித்தம் செய்வதாக எண்ணி வஞ்சிக்கப்பட்டு தேவன் இரக்கம் வைத்து விட்டார் என்கிற சவறான சந்தோஷத்தோடு காணப்படாமல் தேவ சித்தத்தை அறிந்த பின்பு அதை அப்படியே நிறைவேற்றுவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். மூன்றாவதாக, கர்த்தாவே, தேவ சித்தம் செய்யும் போது சந்தேகங்கள் இருக்கக்கூடாது என்றும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேர்வர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்து வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நான்காவதாக, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் என்றும் எல்லா அனுகூலமாக இருக்கும் போதும் தேவ சித்தம் செய்வதற்கு உதவி செய்வர்கள் கூட இருக்கும் போதும் தேவ சித்தம் செய்வது இலகுவென்று ஆனால் முற்றிலும் பிரதிகூலமான சூழ்நிலையிலும் தேவ சித்தம் செய்வதை எதிர்க்கிறவர்கள் எங்களோடு இருக்கும் போதும் தேவ சித்தம் செய்வது மிகவும் கடினமான காரியமாக இருந்தாலும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபோது மெய்யான தேவனை வணங்கி தேவ சித்தம் செய்ய இயலாத சூழ்நிலையில் அதை மேற்கொண்டு மெய்யான தேவனை வணங்கி இவ்வாறு பாபிலோனின் தேவ சித்தம் செய்வதைப் போல தேவனுக்கு பிரியமாய் இருந்தது போல நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபமும் ஸ்தோத்திரத்தோடும் கூட எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி தேவ சித்தத்தை எங்கள் ஜீவியத்தில் செய்து நிறைவேற்ற கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்ததாமே கேட்ட சத்தியத்தின்படி தேவ சித்தம் செய்ய தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.